பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேறு ஃபார்மேட்டுக்கு வேர்ட் எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவை. அதே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை சைஸை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும். ஈவன் மல்டிபிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும். இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஒரே இடத்துல செய்ய முடிஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்ளிகேஷன் தான் ஜோ பிடிஎஃப். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் ஜோ பிடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, jopdf.com. ஸோ அந்த அஃபிஷியல் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைட்குள்ளே போயிடலாம். ஸோ விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா தாராளமாக நீங்கள் மேக்குக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் செட்டப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டலேஷனை ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட், ஸ்டார்ட் நவ். இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீன் அண்ட் சிம்பிளாக இருக்குது. நாம் முக்கியமான ஒரு சில ஃபீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை மற்ற ஃபார்மேட்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு தான் நமக்கு இங்கே பேட்ச் ப்ராசஸ் இருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது அந்த கன்வெர்ட்டருக்கான பிளகின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் தான் ஆக்டிவாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, மற்றபடி அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த கன்வெர்ட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கன்வர்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருந்து ஆஸ் அ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் பிடிஎஃப்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் டு வேர்ட் எடுத்துக்கிறேன். ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு, ஓப்பன். ஆட் பண்ண பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஃபைல்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா DOCX அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு தான் தேவை. உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு மியூசிக் அப்படிங்கிற இந்த லைப்ரரி ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர். ஆல்சோ மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட். இந்த அப்ளிகேஷனில் 2 முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒன்று, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 2வது, உள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் எந்த விதமான லாகின்ஸ் ஆர் சைன் அப் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ டைரெக்டாகவே தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். எஸ், ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஐ மீன் வேர்ட் அப்ளிகேஷனில் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஃபுல்லி எடிட்டபிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை வேறு ஃபார்மேட்டுக்கு லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஆர் டு இமேஜ் நாம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்சாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். 2வது, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டேரெக்டாக எடிட் பண்ணணும், குயிக்காக எனக்கு தேவையான விஷயங்களை நான் எடிட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தான் எடிட் பிடிஎஃப். ஸோ இந்த மோடில் வெரைட்டி ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும், டிஃபால்ட்டாக எடிட் ஆலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம தேவையான விஷயங்களை எடிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ வேணுங்கிற பட்சத்தில் நாம் நியூ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் இல்லாத ஏரியாவில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து எங்கே வேணுமோ டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும், நோ ப்ராப்ளம். ஆல்சோ இமேஜ் வேணுங்கிற பட்சத்தில் ஆட் இமேஜ். ஸோ எந்த இடத்துல வேணும்னும் போது நம்ம அங்கே கிளிக் பண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இங்கே நம்ம ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தா தான் இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆல்சோ நமக்கு தேவையான லிங்க்ஸ், வாட்டர் மார்க்ஸ், சிக்னேச்சர்ஸ், ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனடேட் பண்ணுறதுக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது. ஓகே, சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ கிரியேட் நியூ கொடுத்து உங்களுக்கு தேவையான சிக்னேச்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணலாம், டைப் பண்ணலாம், இல்லை ஆஸ் அ இமேஜாகவும் நீங்கள் கொண்டு வரலாம், நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட்லெஸ் கலர் வேணுன்னா கலர், நோ ப்ராப்ளம். பட் நமக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட், வாட் எவர் த ஸ்டைல், ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியுது, மூவ் பண்ணிக்கவும் முடியுது, எல்லாமே நம்ம செஞ்சுக்க முடியும். எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நோ ப்ராப்ளம். இன்னும் கீழே நேம் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எடிட்டிங்கில் அத்தியாவசியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டூல்ஸ் இருக்குது. உள்ளே இருக்கிறத நம்ம டேரெக்டாக அழகாக எடிட் பண்ணிக்கவும் முடியும். பட் இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, எடிட் ஆல் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அதில் எடிட் ஆல் அப்படின்னும் போது எல்லா கேட்டகரியும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. லிங்க்கை மட்டும், இமேஜை மட்டும், இல்லை நீங்கள் ஏற்கனவே பார்க்குற மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும்தான்னா நீங்கள் குறிப்பிட்டதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் கூட தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ எந்த விதத்துலையும் நீங்கள் மற்றதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. லைக் பிக்சர்ஸ் ஆர் லிங்க்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது இன்னும் நம்மளோட எடிட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். ஸோ ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், தாராளமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் டூ கொடுத்து வேறு ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை இதே ஒரு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வேணும்னா நீங்கள் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சேவ் ஆஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் தேவை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். 3வது, பிடிஎஃப் கம்ப்ரெஷன். எடிட் மோட்லேயே நமக்கு கம்ப்ரஸ் இருக்குது. ஈவன் நம்ம முன்னாடி ஹோமில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் பண்ணுற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா
பிடிஎஃப் டூல்ஸில் கம்ப்ரஸ் இருந்துச்சு, இல்லை நீங்கள் தனியாக கம்ப்ரஸ் பிடிஎஃப்குள்ளே போனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ பேட்ச் ப்ராசஸ்ங்கிறதுனால மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 426 KB. அண்ட் கம்ப்ரெஷன் லெவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, லோ, மீடியம், ஹை அண்ட் ஆல்சோ லொகேஷன், தென் ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஓப்பனாக இருக்கிற ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு பிடிஎஃப் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன், ஒரிஜினல் பிடிஎஃப்க்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குது. ஸோ 427, இது 372. ஸோ ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் உங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் பிக்சர்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் சார்ட்லாம் ஒரு பிக்சர் மாதிரி தான். ஓகே, ஸோ இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னும் போது கம்ப்ரெஷன் இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஃபோர்த் ஒன், மல்டிபிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை மர்ஜ் பண்ணுறது. சேம் ஹோம்கே போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் பேட்ச் ப்ராசஸ்க்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மர்ஜ் பிடிஎஃப். ஆல்சோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அது ஆப்வியஸ் தான், நோ ப்ராப்ளம். ஸோ மர்ஜ் பிடிஎஃப், ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து மல்டிபிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டே 4 முதல்ல வரணும், டே 7 வந்து கடைசியில் இருக்கணும், டே 10 இந்த மிடில் இருக்கணும். அந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும், ஐ மீன் ரீஆர்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். பிகாஸ் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் தான், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4 நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும், 10 செகண்ட் இருக்கணும், 7 தான் தேர்டில் இருக்கணும். ஸோ அந்த ஃபைலுடைய பொசிஷன், அந்த ஆர்டரை நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஆரோ மார்க்ஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், இங்கே இல்லை, பட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, அண்ட் ஃபைனலாக வரப்போகிற அவுட்புட்டுக்கான ஃபைல் நேம் ஆப்வியஸாக நம்ம கொடுத்தாகணும். மர்ஜ் நோட்ஸ், அவுட்புட் மாற்றிக்கலாம், அண்ட் தென் ஸ்டார்ட். அண்ட் 3 பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஆல்சோ ஃபைனலாக பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ எடிட் மோட்லேயே நமக்கு ப்ரொடெக்ட் ஆப்ஷன் இருக்குது, லைக் என்கிரிப்ட். இல்லை ஒரு ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் முதல்ல பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் வேணால் நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணலாம். ஓகே, பட் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. ஈவன் நீங்கள் ஹோமில் போனீங்கன்னா செப்பரேட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜ் பண்ண ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டே நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கே பாஸ்வேர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் பாஸ்வேர்ட், இல்லை அந்த ஃபைல் ஓப்பன் ஆகட்டும் பெர்மிஷன்ஸ்க்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இல்லை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, இப்படி மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் பேஸ்டு பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறதுக்கு, இமேஜ் காப்பி பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணுறீங்கன்னா அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் நமக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் தேவை. ஸோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அண்ட் ஆல்சோ அப்ளை பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்லேருந்தே மர்ஜ் நோட்ஸ், எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அது லாக்டு தான் காமிக்குது. ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், அதை கொடுத்து நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான போர்ட்டபிள் டாக்குமெண்ட்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யூசர், இல்லை எனக்கு ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, இல்லை நிறைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் ரிசீவ் பண்ணுவேன், பட் அதெல்லாம் வந்து எனக்கு வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அப்போ அதை எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை மர்ஜ் ஆர் ஸ்பிளிட் வாட் எவர், அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எல்லா டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரீ ஜோ பிடிஎஃப் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், கோ ஃபார் இட். பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இன்காக்னிட்டோ மோட் இருக்குது, அண்ட் ஈவன் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஒரு பிளாங்க் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நிறைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டேப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, இல்லை சாரி நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். அண்ட் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது, விச் இஸ் கம்ப்ளீட்லி பெஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஆல்சோ இந்த அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்டில் இருக்குது, அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். ரொம்ப அத்தியாவசியமான ஒரு அப்ளிகேஷன், எல்லாருக்கும் தேவையானது, அதுவும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.